பாலு சார், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்கெல்லாம் பொண்ணுங்க இல்லையா? கடந்த 3 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யூரோப்புக்கு டூர் போவோம். யூரோப் பிரமாதமா இருக்கும். ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், லக்சம்பர்க், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சூப்பரா இருக்கும். என்ன பண்றது, எல்லா வருஷமும் யூரோப்கே போக முடியுமா? ரொம்ப போர் அடிச்சிரும்ல. சோ இந்த வருஷம் கியூபாக்கு போலான்னு இருக்கோம். ஆனா கியூபாக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த பாலுவால அதை வாங்க முடியாம வெறும் கையோட திரும்ப வந்தா அசிங்கம்ல. அதனால விசா வாங்கியே ஆகணும். கியூபா. ஓகே, பிக்சர் மெசேஜ் தான். ஆமா, அது என்னன்னு பாரு. இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன? நிறுத்து. குடு, நான் பாக்குறேன். இது அவனே தான், நீலச்சாமி வடிவேலு பெருமாள். குடுன்னு சொல்றல. ராமு, இது விஜய் இல்ல, உன் தங்கச்சி மாதிரி இருக்கு. ஓ, தேங்க் காட். நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா, இந்த வீடியோ ஃபேக். கண்டிப்பா யாராவது உன்னை விரும்புறேன்னு சொல்லி யாராவது உன் பின்னாடி சுத்தினாங்களாமா? நீ எதுக்கும் பயப்படாத, யாருன்னு மட்டும் சொல்லு. மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அவன் எனக்கு நல்லா தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் கேட்டீங்களா? விஜி, அவன் யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு. சும்மா அவனை யாருன்னு கேட்காத, அவன் உன்னை கொன்றுவான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்ன வேணாலும் செய்யறதுக்கு கெட்ட மனசும் இருக்கு. அப்புறம் நிறைய படங்களை காட்டி பிளாக்மெயில் பண்ணவும் செய்வான். அதுக்கு நம்ம கட்டுப்படலன்னா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி நம்மள அசிங்கப்படுத்துவான்.